இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் கனிகள் குறித்து பார்க்க போகிறோம். அதே கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நமக்கு தேவன் கொடுக்கிற கனி அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் தன்னுடைய அன்பை பல இடங்களிலே பகிர்ந்து கொள்வார்கள். நம் ஆடு மாடு மிருகங்கள் ஜீவன்களோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். பறவைகளோடும் சிலவர்கள் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். சிலர்கள் செடிகள் கொடிகள் இதோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பு, தேவனோடு வைக்கிற ஒரு அன்பு நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வேண்டும். முதலாவது தேவனை அழிந்து போகாத தெய்வம் அவர். இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவர் அல்ல. அவர் அண்ட சராசரத்தை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மேல் முதலாவது நாம் அன்பை வைப்போம். முதலாவது அவர் மீது அன்பு வைக்கிறது போல நமக்கு பெரிய பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. அன்பு, தேவனை மேல் வைக்கிற அன்பு, அது நாம் மரித்தாலும் நம்முடைய ஆன்மா ஆவி ஆத்துமா கர்த்தரோடு சஞ்சரிக்க போகும். அப்போது நம்ம இடத்தில் கேட்பார், நீ யார் மேல் அன்பு வைத்தாய் என்று கேட்கும்போது, நான் கர்த்தரோட வைத்திருக்கிறேன் என்று ஒரு அன்பை நான் வைத்திருக்கிறேன் என்பது கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நான் இந்த உலகத்திலே அழிந்து போகிற பொருட்கள் மீதும் பறவைகள் மீதும் பல மிருக ஜீவன்கள் மீதும் காட் விருட்சங்களின் மீதும் கனிகள் விருட்சங்கள் மீதும் நாம் நம்முடைய அன்பை செலுத்தினால் பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? நம்ம கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பான்? முதலாவது தேவன் மேல் அன்பு வைப்போம். ஆமே. அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக தேவன் நம்மளை எடுத்து ஆசீர்வாதமாக இந்த பிரபஞ்சத்தில் வைப்பான். நம் முதலாவது அன்பை கர்த்தரிடத்தில் காண்பிப்போம். இரண்டாவது, திருமணமானவர்கள் மனைவியோடு இரண்டாவது அன்பை செலுத்துங்கள். மூன்றாவது, பிள்ளைகளோடு இருக்கிற அன்பை செலுத்துங்கள். பெற்றவர்களோடு அன்பை செலுத்துங்கள். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அன்பு முதலாவது எங்கே நீ அன்பை வைத்திருக்கிறாய் என்பதை நான் கர்த்தர் பார்ப்பார். முதலாவது அன்பை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறாய் என்பதை பார்ப்பார். கர்த்தர் பெரியவர். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கிறது முதலாவது அன்பை தேவனிடத்தில் செலுத்து என்பதுதான் தேவன் முதலாவது பார்ப்பார். கர்த்தரோடு நம்ம செலவுகிற நேரங்களும் தேவன் மீது எவ்வளவு தூரம் நீங்கள் அன்பு வைக்கிற என்பதை தேவன் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அன்பா இருங்கள். அவர் மீது பற்றுதலா இருங்கள். கர்த்தர் தாமே இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் நம் குடும்பங்கள் தொழில்கள் எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பார். முதலாவது அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்போம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுகள் நிரந்தரம் கிடையாது. தேவன் அவரே நிரந்தரமான தெய்வம். அவருக்கு முதலாவது அன்பை அவரிடத்தில் செலுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.